தவா ஃப்ரை பண்ற மாதிரியே நம்ம வெஜ்ஜில் வந்துட்டு சேனக்கிழங்கு வச்சு தவா ஃப்ரை பண்ணாங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சேனக்கிழங்கு தவா ஃப்ரை பண்றதுக்கு சேனக்கிழங்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல நம்ம சேர்த்துட்டு அது கூட சிறிதளவு மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஃப்ரை பண்றதுக்காக நம்ம ஒரு பவுல்ல மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கார்ன்ஃபிளவர் மாவு 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து லெமன் ஜூஸ் சிறிதளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கிற சேனக்கிழங்கு ஸ்லைஸ இதுல தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்காக தவால சிறிதளவு ஆயில் சேர்த்துட்டு இந்த சேனக்கிழங்கு ஸ்லைஸ அப்படியே நம்ம வச்சுட்டு 1 செகண்ட் வேக வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ரோஸ்ட் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் சிறிதளவு கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து கொடுத்து பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.